Hi students, this is Govindraj from Tirupur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவிகளே, இன்னைக்கு நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஃபஸ்ட் டிவிஷன் டெஸ்ட் 2024 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர்ஸோட பார்க்க போகிறோம். கட்டாயம் உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரிவிஷன் பர்பஸ்க்கு. அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதனால ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய இந்த கொஸ்டின் பேப்பர் 14 மார்க் பண்ணியிருக்கோம். வேம்டு ஸ்ட்ரக் ஃபோர்ஸ் ப்ளீஸ் கீப்பர் ஆக்டர்ஸ் ஏ கேப்டன் பைபர்கேட்டட் டிவைடட் ஆண்ட்ரிஸ் பீனித் பிலோஸ் நான் சாண்டிஸ் எப்போ ட்ரெமண்டஸ் டைனி அன்பர்டப்ட் அண்ட் டிஸ்டர்ப்ஸ் நான் ஆன்டினிம்ஸ் டிஸ்டர்ப் அலுமினஸ் அலுமினி பயோடெக்னாலஜி ப்ரிஃபிக்ஸ். அதுக்கப்புறம் வந்து ப்ளேஸ் வந்து ப்ரோக் டவுன் த கார் ப்ரோக் டவுன் இந்த மிடில் ஆஃப் த ட்ராவல் இன்ஸ்பெக்ட் அப்படின்னா இருந்தவர் இன்ஸ்பெக்ட் அவர் பாவர்ட்டி. அதே மாதிரி சன்செட் முல்லன் ஹர்ட் திஸ் ஃப்ரம் அவர் 10 த மில்க்மேன் நாக்ஸ் டேஸ் ஃப்ரம் என்ன கம்ஸ். அதுக்கப்புறம் 2 மார்க் கொஸ்டினில் ரொம்ப ஈஸியாக வர இருப்பார். எக்ஸாம்பிள் வாட் இஸ் த யங் பேர்ட்ஸ் ஃபேமிலி டு வென் யூ ஸ்டார்டட் ஃப்ளையிங். ஆக்சுவலாக இது நம்ம சேனலில் போட்டுக்க 2 மார்க் கொஸ்டின் படிச்சிங்கன்னா போதும் ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 5 கொஸ்டின் ஆன்சர் பாருங்கள், இல்லை ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. கிராமர் த டீச்சர் ஆல்வேஸ் ஆன்சர் த ஸ்டூடெண்ட் கொஸ்டின் த ஸ்டூடெண்ட்ஸ் கொஸ்டின்ஸ் ஆர் ஆல்வேஸ் ஆன்சர் பை த டீச்சர் அல்லது த ஸ்டூடெண்ட் கொஸ்டின்ஸ் ஆர் ஆன்சர் பை த டீச்சர் ஆல்வேஸ் என்ன ப்ரெசன்ட் டென்ஸில் கொடுத்துருக்காங்க. யூ ஆர் ரெக்வஸ்டட் டு அசம்பிள்னா ப்ளீஸ் அசம்பிள் இந்த கிரவுண்ட் மட்டும் போட்டால் போதும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இஃப் யூ ஒர்க் ஹார்ட் இதில் வந்து காம்பவுண்ட் அப்போ யூ மஸ்ட் ஒர்க் ஹார்ட் அதர்வைஸ் யூ வில் நாட் சக்தி கம்பேர் பண்ணும். அதுக்கப்புறம் ரீஅரேஞ்ச் நல்லா தெரிஞ்சிருதுங்க. இல்லை சாய்ஸ் இல்லை ரோடு மேப். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லெசன் பேரா பாயிண்ட் பேரா ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீஅரேஞ்ச் ஆர் பேசேஜுக்கு அப்புறம் ரெண்டு ஏதாவது எழுதிக்கங்க. அதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த கேட்டகரியில் வந்து ரிப்போர்ட் ரைட்டிங் கேட்டிருக்காங்க பாருங்கள். ரிப்போர்ட் ரைட்டிங் கட்டாயம் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடியது. எப்பவுமே நோட்டீஸே எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். நோட்டீஸ் வந்தால் ஓகே, இல்லைனா ரிப்போர்ட் ரைட்டிங் வரும், நல்லா ப்ராக்டிஸ் பண்ண. பிக்சர் ரைட்டிங் கொடுத்துருக்காங்க. நோட் மேக்கிங் ஸ்பாட் தர ஐடென்டி சொல்லியிருந்தால் தேன் வந்தால் 2 போகிறோம். சன்ஸ் இன்லா ஐ டோன்ட் நோ ஹூ ஷீ இஸ் திஸ் இஸ் த பென் விச் ஹேவ் வந்து ஆஸ் போகிறோம். அதுக்கப்புறம் மெமரி பாயிண்ட் வந்து ஐஎம் எவரி கேட்டிருக்காங்க. நாடிடல் பேரா வந்து பார்த்தீங்கன்னா 6 இருக்கும். முள்ளன் ரெண்டுமே ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பேசேஜ் ஈஸியாக கொடுக்கும். இதில் இந்த கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்துருப்போம், இருந்தாலும் உங்களுக்கு கோத்ரூ பண்ணுங்கள். இதில் பார்க்காத நிறைய கொஸ்டின் கொடுத்துருக்கேன், அதை ஸ்கிப் பண்ணாது பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து இதில் பார்த்தீங்கன்னா 14 மார்க்குமே மார்க் பண்ண. அக்வைண்டன்ட் ஃபெமிலியர் ரெனவுட் ஃபேமஸ் காண்ட் லீன் கிராஜுவலி சடன்லி ரஸ்டிக் அர்பன் ரெலக்டன் ஈகர். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சைல்டு சில்ட்ரன் ஆக்டிவேட் டீஆக்டிவேட் ஜிபிஎஸ் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பினா ஓவர் த மூன். நெக்ஸ்ட் வந்து க்ரீன் ஹவுஸ். அதுக்கப்புறம் இந்த ட்ரம்பிள்டு வித் கம்பேர் பண்ணுறோம். டென்ஸ் வந்து ப்ரெசென்ட் டென்ஸ் சரவணன் ஆல்வேஸ் அப்போ ப்ரெசென்ட் கோஸ் கம்பேர் பண்ணுறோம். ஈஸ் ஆனஸ் பட் ஈஸ் போர். அதுக்கு லெசன் 2 மார்க் ஈஸி தான் பாயிண்ட் கொஸ்டின் ஆன்சர். கிராமர் கேட்டிங்கன்னா ஹூ ஹேஸ் அரேஞ்ச் திஸ்னா பை ஹூம் ஹேஸ் திஸ் மீட்டிங் அரேஞ்சு கம்பேர் பண்ணோம். பீன் விட்டுட்டு அதில் பை ஹூம் ஹேஸ் திஸ் மீட்டிங் பீன் அரேஞ்சுன்னு வரணும். அதுக்கு ஆன்சர். டைரக்ட்னா ஹி ஆஸ்க்னா ஹவு ஹி ஹேட் காட் இட். ரொம்ப சிம்பிள் தான். சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் வந்து இஸ் நாட் ஒன்லி அ டான்சர் பட் ஆல்சோ சிங்கர். அதுக்கப்புறம் ரீஅரேஞ்ச் பாருங்கள். சின்ஸ் டுடே இஸ் யுவர் பர்த்டே புட் ஆன் இன் யூ ட்ரெஸ். ரொம்ப சிம்பிள். இஃப் யூ அப்ளை பண்ணி அலோன் யூ வில் கெட் இட் இமீடியட்லி. இது ரொம்ப முக்கியமான கேட்டகரி தான். ரோடு மேப் லெசன் பேரா பாயிண்ட் பேரா ஈஸி தான் கொடுக்குது. ரைமிங்கோட ரைம் ஸ்கீம் ரொம்ப சிம்பிள் தான். மெட்டாபார் வரக்கூடிய கான்செப்ட் தான். பேராப்ரைஸ் நம்ம சேனலில் போட்டு கொஸ்டின் கோத்ரூ பண்ணிங்களா போதும். 37 38 ரெண்டு ஈஸி தான். நீங்கள் 38 பெட்டர் டு சூஸ் 38. ஏன்னா 37ல் ஒன்று மிஸ்டேக் ஆனால் 2 மார்க் போயிடும். அதனால் நம்ம பல டைம் வந்து ரெஃபர் 38. அட்வர்டைஸ்மெண்ட் நோட்டீஸ் பிக்சர் பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் சிம்பிளாக பிக்சர் ரைட்டிங் ரொம்ப. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் ரூல்ஸை பற்றி எல்டர்ஸ் ஹெல்ப் பண்ணுறதை பற்றி கொடுத்துருக்காங்க. நோட் மேக்கிங் புக்ஸை பற்றி நோட் மேக்கிங் சம்மர் ரைட்டிங் எதனால் எழுதி நம்ம மறக்காம டாபிக் போடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் தர பார்த்தீங்கன்னா ஃபான் டு ஃபான் ஆப் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் ஆஃப். அதுக்கப்புறம் இஸ் ரிச்சஸ்ட் த ரிச்சஸ்ட் ஷி லவ்ஸ் அர் பார். இல்லை யாரும் இல்லை லவ்னு கொடுத்து எஸ் மட்டும் சொன்னால் தோவும் பட் வந்து எதாவது நம்ம ஒன்று ரிமூவ் பண்ணிக்கலாம். த கவ் இஸ் இதில் வந்து யூஸ்ஃபுல் அனிமல் மட்டும் போட்டால் போதும். மெமரி பாயிண்ட் லைஃப்லேருந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜிக்ஸாக்கும் இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏஜ் வந்து கேட்டிருக்காங்க. நாடிடல் இதில் வந்து நெக்ஸ்ட் 2 நாடிடல் பேர் ஈஸி தான் கொடுத்துருக்காங்க. நாடிடல் பேரா பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பொறுப்பு படிச்சிங்கன்னா கட்டாயம் ஒன்று எழுதிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லிட்டில் ஹீரோ படம் கோத்ரூ பண்ண பேசேஜ் கம்மி பாயிண்ட் 2 ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து விருதுநகர் டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர். இந்த கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்துருக்கு, தான் ஜஸ்ட் கோத்ரூ பண்ணி இதில் பார்க்காத 1 or 2 கொஸ்டின் பேப்பர் இருக்குது. அதனால தான் ஓவராலே கொடுத்துருக்கோம். நமக்கே தெரியும்னா சப்ஸ்கிரைப் ஐடென்டிஃபிகேஷன் மாடியூல். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் ஸ்பூன் கம்பேர் பண்ணக்கூடியது இந்த அரவுண்டு. அதுக்கப்புறம் கால்வின் கேஸ். லெசன் 2 மார்க்கில் ஹூ இஸ் த சித்தர் வாட் வாஸ் ஃப்ரான்ஸ் சாரி பார். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. பாயிண்ட் கொஸ்டின் ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. வில் யூ ஹெல்ப் மீனா வில் ஐ பி ஹெல்ப்டு பை. ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் ஆலிஸ் said people in Africa said that the people in Africa were starving. அதுக்கப்புறம் as he was under being honesty everyone praised. ரொம்ப சிம்பிள் கேண்டிடேட். ரூபன் ஸ்பீக் 2 லாங்குவேஜ் பிசைட் ஜெர்மன். அதுக்கப்புறம் மை ஜுவல்ஸ் ஆர் இன் சேஃப் கம்பேர் பண்ணக்கூடியதான். ரோடு மேப் லெசன் பேராகிராஃப் பாயிண்ட் பேராகிராஃப். அதுக்கப்புறம் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கம்பெனி ஷீ லைனஸும் மெட்டாபார் கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் 37 38 வந்து 38 கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கலாம். அங்கிள் பிலிப் வந்து கேட்டிருக்காங்க. இதில் 4 கேட்டகரி அட்வர்டைஸ் மொபைல் கேலக்ஸி ஃபேன்சி பெட் புக் பேக் வந்து கேட்டால் பிக்சர் ரைட்டிங் நோட் மேக்கிங் வந்து டிராகன் டேல்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. கரெக்டாக ஈஸியாக எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீஅரேஞ்ச் money makes she is sleeping for her she has been sleeping one of the girls and girl கொடுப்ப girls எழுதணும். நித்யா is
taller than is good in athlete is a good athlete அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் மெமரி பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நோமனார் பண்ணியிருந்தேன் நாடிடல் பேராகிராஃப் வந்து டெம்பஸ்ட்டும் ஜிக்ஸாக் ரெண்டுமே ஃபஸ்ட் ஹாப்லேருந்து கேட்டிருக்காங்க பேசேஜுக்கு அப்புறம் பாயிண்ட் ரெண்டுமே ஈஸியாக தான் கொடுத்துருக்கேன் சம்டைம் பேசேஜுக்கு அப்புறம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஃபீல் பண்ணிங்கன்னா பாயிண்ட் கம்ப்ரிஹென்ஷன் அட்டன் பண்ணிக்கலாம் அடுத்தது இந்த கொஸ்டின் பேப்பர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர் ஸோ இதுக்கு பார்த்துருக்க மாதிரி இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷன் ரிவைவ் ரெக்கவர் ரெவட்டலைஸ் பிரிங் பேக் சொல்லக்கூடியதான் டெலிரியஸ் டிஸ்டர்ப்டும் படிச்சிருப்போம் அது வந்து இல்லாதனால சேட் போடுறோம் டிஜெக்ஷன் அதுக்கப்புறம் சியர்ஃபுல் அது கிரியேட்டட் டெஸ்ட்ராய் எசென்ஷியல் அன்இம்பார்ட்டன்ட் மேன் சர்வெண்ட்னா மென் சர்வெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இந்த ஜாப்பனீஸ் நேஷனலிசம் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி ஒர்க் அவுட்னா சால்வ் ஓவர் கோட் கம்பேர் பண்ணுறோம் டிஸ்கஸ் த பாயிண்ட் ஓவர் மெனி மந்த் ராகவ் இஸ் பார்ன் அதுக்கப்புறம் வந்து வெயிட் அன்டில் லெசன் 2 மார்க் ஒய் டிட் த சீகல் ஃபெயில் டு ப்ளே ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் வாட் டிட் ஆதித்யா பர்சன் ஹவு மெனி இயர்ஸ் இது எல்லா கொஸ்டின் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்கோம் பாயிண்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸ் அப்படியே பார்த்துக்கங்க கிராமர் பாருங்கள் ரோசி வில் சால்வ் த ப்ராப்ளம் வில் பி சால்வ் பை ரோசி டைரக்ட் சோமோ செட் தட் இட் வாஸ் இஸ் ஃபேவரட் பெயின் அதுக்கப்புறம் சிம்பிள் காம்பவுண்ட் ஐ சாய டைகர் இட் வாஸ்னா ஐ சாய உண்ட டைகர் ரொம்ப சிம்பிள் அதுக்கப்புறம் இஃப் யூ அப்ளை பண்ணிடலாம் வில் கெட் இட் இமீடியட்லி அதுக்கப்புறம் அந்த ரோடு மேப் லெசன் பேராகிராஃப் பாயிண்ட் பேராகிராஃப்லாம் பல டைம் சொல்லியிருக்கிறது தான் அதே தான் கேட்டுக்கிறாங்க 37-38 ஈஸி தான் கொடுத்துருக்காங்க அட்வர்டைஸ்மெண்ட் மொபைல் கேலக்ஸி நோட்டீஸ் இதுலேயும் கொடுத்துருக்காங்க பிக்சர் ரைட்டிங் நோட் மேக்கிங் ஈஸியாக தான் இருக்குது ப்ளீஸ் அசிஸ்ட் இது நீங்கள் எரர் ஸ்பாட் நல்லா தெரிஞ்சு ஆன்சர் பண்ணி எல்லாம் வந்து சாய்ஸ்னா ஐ கோ ஆன் ஃபுட் கம்பேர் பண்ணி டோல் 2 கூட 2 மட்டும் எடுத்தணும் மெமரி பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎம் எவரி அதுக்கப்புறம் நான் டீட்டெயில் பேராகிராஃப் வந்து லிட்டில் ஹீரோ ஆனந்தம் அதுக்கப்புறம் ஒரு ஓனாக ஒரு பேராகிராஃப் நமக்கு வராது ஏன்னா ஆக்சுவலாக நமக்கு புக் பேக் நான் டீட்டெயில் தான் டேரெக்டாக கேட்பாங்க அதுக்கப்புறம் பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் பாயிண்ட் காம் ரெண்டுமே ஈஸி தான் அடுத்து தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் மார்க் ரஃப்லி சேட்லி அசர்ட்டிங் கன்ஃபார்ம் ஓவர் நாட் அப்சர்ட் ஸ்பெஷல் நார்மல் ஆர் ஆர்டினரி ரெண்டுமே ஸ்கோல்டிங் ப்ரைசிங் அசென்டிங் டிசெண்டிங் ப்ளூரல் வந்து ஹீரோஸ் இஎஸ் சேர்த்தணும் 4 எட்ஸ் ஓடிபி ஒன் டைம் பாஸ்வேர்ட் ஓடிபி சொல்லுங்கள் ஓடிபி சொல்லுங்கள் அதுக்கு வந்து ஓடிபியோட ஃபுல் ஃபார்ம் வந்து ஒன் டைம் பாஸ் அதே மாதிரி வந்து பிடிஎஃப் சொல்லுவாங்க பிடிஎஃப் வந்து போர்ட்டபிள் டாக்குமெண்ட் ஃபார்மேட் அதே மாதிரி கியூஆர் கோட்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து குயிக் ரெஸ்பான்ஸ் கொடுக்குற ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான் டாலரேட் வந்து புட் அப் வித் வாக்கிங் ஸ்டிக்கு த ட்ரையல் வாஸ் கண்டக்டிங் இன் அக்காடன்ஸ் இது புக் பேக்கில் இருக்குது மணி ஒர்க் இதில் வந்து பார்க் கொடுத்துருங்க அப்போ ஆஸ் அல்லது ப்ளஸ் பீன் ப்ளஸ் ஒரு ப்ளஸ் சேர்ந்து ஆஸ் பீன் ஒர்க்கிங் அதுக்கப்புறம் வைல் கம்பேர் பண்ணி லெசன் ஊ வேர் த நரேட்டர்ஸ் இப்போ ரொம்ப சிம்பிள் மிஸ்டர் போர்டு அண்ட் இஸ் வைஃப் வாட் இட் த ஜுவல் சே அபவுட் த ஆர்டிகல் ஊ இஸ் ஸ்கீம் வாட் கைண்ட் ஆஃப் நியூஸ் சொல்லி இது எல்லாமே ரிப்பீட் கொஸ்டின் பாயிண்ட் கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்கள் கிராமர் பாருங்கள் அவர் ஆர்மி அஸ் டிஃபிட்டட் த எனிமி ஹஸ் பீன் டிஃபிட்டட் பை அவர் ஆர்மி அதுக்கு the mother said to the children don't eat junk food the mother advised order warned the children not to eat junk food அதுக்கப்புறம் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் ராகவ் வாஸ் sold yet he won அப்போ காம்ப்ளெக்ஸ் தோ ராகவ் வாஸ் sold he walked past அதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிள் தான் நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீஅரேஞ்ச் வந்து ரூபன் ஸ்பீக் டூ லாங்குவேஜ் பிசைட் ஜெர்மன் ரோடு மேப் லெசன் பேராகிராஃப் பாயிண்ட் பேராகிராஃப் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் மெட்டாபார் வரக்கூடியது தான் ரீஅரேஞ்ச் நல்லா தெரிஞ்சு ஆன்சர் பண்ணுங்கள் இது வந்து பிடிஏ கொஸ்டின் கேட்டிருக்காங்க நல்லா தெரிஞ்சு ஆன்சர் பண்ணி நான் சாய்ஸ் விட்டுக்குங்க அதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் நோட்டீஸ் பாருங்கள் பிக்சர் நோட் மேக்கிங் அதுக்கப்புறம் மை ஃப்ரெண்ட் அண்ட் டீச்சர் ஆஸ் கம் கூட ஹேவ் கம் இஃப் யூ ஒர்க் அவுட் யூ ப்ரெசன்டென்ஸ் கொடுத்துருக்காங்க இஃப் யூ ஒர்க் அவுட் யூ வுட் பாஸ் அவ்வளோதான் யூ வுட் பாஸ் பண்ண ஆஸும் ஸோ வந்து எதாவது ரிமூவ் பண்ண ப்ளஸ் மை ஃப்ளைட் டிபார்ட்ஸ் ஆட் பண்ணுறோம் 15 மினிட்ஸ் ஈஸி இருந்தோம் அதுக்கப்புறம் மெமரி பாயிண்ட் வந்து ஐஎம் எவரி நான் டீட்டெயில் பேராகிராஃப் வந்து டெம்பஸ்ட்டும் அதுக்கப்புறம் வந்து ஏஜ்டு மதர் பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் பாயிண்ட் காம்ப்ரிஹென்ஷன் ஸோ கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி தெரியும் நிறைய கொஸ்டின் பேப்பர் இருக்குது அதனால தான் கொஞ்சம் ஸ்பீடாக போடுறோம் அடுத்த கொஸ்டின் பேப்பர் பாருங்கள் இது எல்லாமே புக் இன் செகண்ட் ஹம்ப் தட் மீன்ஸ் அவுண்ட் அதுக்கு ஸ்ட்ராங் அந்த ஸ்கேட்டர் இண்டிவிஜுவல் பார்ட்டிசிபேட்டர் கிராப்டு தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிராப்னா சீசர் ரிலீஸ்டு இதில் மேட்சபிளாக இருக்கும் பியாண்ட் வந்து நியர் ஃப்ரைல்னா வீக் அண்ட் ஸ்ட்ராங்கு மோ வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்பாட்டிஸ் மெமோஸு அதுக்கப்புறம் இல்லிட்ரேட் த கான்செப்ட்லாம் அதுக்கப்புறம் வந்து ஜிப் ஜோன் இம்ப்ரூவ்மெண்ட் பிளான் இது எல்லாமே புக் இன்சைட் கேட்டிருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் சிலபஸ்ன்னு கேட்டிருக்காங்க தெரிஞ்சுங்க டாலரேட்டாக புட் அப் வித் லேண்ட் ஸ்லைடு அமாங் கம்பேர் பண்ணுறோம் ஷாப்ஸ்னு அமாங் அந்த கான்செப்ட்டில் கொடுத்துருக்காங்க மற்ற 14 மட்டும் கோ த்ரூ பண்ண வாட் ஒர்க் அப் த முதல்ல ஈஸியான கொஸ்டின் கொடுத்துருக்காங்க கிராமர் கேட்டகரி பாருங்கள் வி ஆட் டு ரெஸ்பெக்ட் அவர் டீச்சர் ஆட் டு பி ரெஸ்பெக்டட் நல்லா கவனிங்க அவர் டீச்சர் ஆட் டு பி ரெஸ்பெக்டட் பை அஸ் ஆட் டுன்னா கட்டாயம்னு சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் டைரக்ட் நட்டு பார்த்தீங்கன்னா ஷி ஆஸ்க்ட் ஹிம் ஆர் யூ ஆல் ரைட் ஷி ஆஸ்க்ட் ஹிம் இஃப் யூ வாஸ் ஆல் ரைட் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ்னால் தெர் வாஸ் என்ன கேட்டிருக்காங்க காம்பவுண்ட் கேட்டிருக்காங்க அப்போ இன்ஸ்பெக்ட் ஆஃப் கொடுத்துருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம்னா காம்பவுண்ட் அப்போ தெர் வாஸ் ஹெவி ரைன் பட் தெர் வாஸ் வாட்டர் ஸ்கேர்சிட்டினா பற்றாக்குறைன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் ரோடு மேப் பேசேஜ் லெசன் பேராகிராஃப் பாயிண்ட் பேராகிராஃப் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சும் மார்க் பண்ணியிருக்கிறோம் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க அட்வர்டைஸ்மெண்ட் இதுலேயும் நோட்டீஸ் தான் 99% மேக்ஸிமம் நோட்டீஸ் தான் வருது எல்லா கொஸ்டினும் கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பிக்சர் பாருங்கள்
கரெக்டாக இந்த பிக்சரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்கன்னா பைசைக்கிள் ரைடிங், இதில் பார்த்தீங்கன்னா பைக் ரைடிங் பற்றி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுன்ற கான்செப்டில் சொல்லக்கூடியது தான். அதுக்கப்புறம் எரர் ஸ்பாட் நல்லா தெரிஞ்சு ஆன்சர் பண்ணுங்கள், இல்லை பார்த்தா சாய்ஸ் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெமரி வந்து மோமன் ஆர் பாரின்னு கேட்டிருக்காங்க. முள்ளனும் அதுக்கப்புறம் வந்து லிட்டில் ஹீரோ 2 பேர் ஆக்சுவலாக நான் டீட்டெயில் பேரை பொறுத்த வரைக்கும் முள்ளனும் லிட்டில் ஹீரோ பாலம் ரெண்டுமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேரா அடிக்கடி சொல்ல ரெண்டுமே கேட்டிருக்காங்க. எப்படி நம்ம போயமில் வந்து எம்பவோட முனும் அதே மாதிரி லெசனில் எம்பவோட முனும் டெக்னாலஜி இம்பார்ட்டன்ட் சொல்லணும், அதே மாதிரி தான் இந்த ரெண்டுமே. பேசேஜ் கம்ப்ளீட் போயம் காம்ப்ரிஹென்ஷன். அடுத்து பாருங்கள், இன்னும் 2 கொஸ்டின் பேப்பர் இருக்குது, கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் டெயின்டிலி ஜென்ட்லி ஆர் சாஃப்ட்லி சொல்லுவோம், இது கேட்காதுங்க. பிளஷ்டு ஃபெல்ட் அஷேம்டு 2 கொஸ்டின் கட்டாமல் பாருங்க. டெயின்ட்லி த சீகல் லாங் கிரே லெக்ஸ் வேர் ஸ்லீப்பிங் டெயின்ட்லினா ஜென்ட்லி ஆர் சாஃப்ட்லி, பிளஷ்டுனா அஷேம்டு. அதுக்கப்புறம் கான்டேஜியஸ் இன்ஃபெக்ஷன். நெக்ஸ்ட்டு பெயின், தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர். எக்ஸாஸ்டட் வித் ரீஃபில் எனர்ஜெட்டிக் சொல்கிறோம். காண்ட் வந்து ஹெல்த்திலின்னு இருக்குது. ப்ளூரல் வந்து லாரிஸு. மைக்ரோஸ்கோப் ரூம் ரீட் ஒன்லி மெமரி. ஷுட் நெவர் லுக் டவுன். அதுக்கு இன்கம் டேக்ஸ் எவ்ரி திங் ஃபால்ஸ் வித் பிகாஸ் புக் பேக்கில் இருக்குது. அதுக்கப்புறம் ஹேஸ் பீன் வெயிட்டிங், ஏன்னா சின்ஸ் ஃபார் வந்து ஆஸ் தேவை ப்ளஸ் பீன் ப்ளஸ் ஒன்று. ஜெயா டீச் நாட் ஓன்லி இங்கிலீஷ் பட் ஆல்சோ. லெசன் 2 மார்க் போயம் கொஸ்டின் ஆன்சர். கிராமர் மாலினி had bought a colourful hat for her. A colourful hat had been bought by Malini for her daughter. Joe said to his teacher, I cannot argue. Joe told his teacher that she could not understand that lesson. ரொம்ப சிம்பிள் தான். அதுக்கப்புறம் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸில் சிம்பிள் நம்ம மாற்றும் போது பீயிங் வெரோசியஸ் ரீடர் கேத்ரின் பைஸ் எ லாட் ஆஃப் புக்ஸ், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்டாக கேட்டால் இன் இஸ் எ வெரோசியஸ் அண்ட் ஷி பைஸ் எ லாட் ஆஃப் புக்ஸ் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. ரோடு மேப், லெசன் பேராகிராஃப், போயம் பேராகிராஃப், ரைமிங் டைம்ஸ் மெட்டாபர் வரக்கூடியது, ரீஅரேஞ்ச், பேசேஜ் காம்பரிசன். இதில் 4 கேட்டகரி: அட்வர்டைஸ்மெண்ட், நோட்டீஸ், பிக்சர், நோட் மேக்கிங். அதுக்கு ஸ்பாட் தர் ஆசஸ் வந்து எதாவது ரிமூவ் பண்ண இஸ் அண்ட் ஆனஸ்ட்மெண்ட். நெய்தர் நார் வந்து வேறு இடத்துல வந்து வாஸ் போகிறோம். த கேட் ட்ரிங்க்ஸ் த மில், ஒன் ஆஃப் த சேர்ஸ் ஆல்ரெடி யூஸ் போடுறோம். அதுக்கப்புறம் மெமரி போயம். நான் டீட்டெயில் பேராகிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பஸ்ட்டும் லிட்டில் ஒரு ஆல்பம் ரொம்ப முக்கியமானது தான். பேசேஜ் காம்பரிசன் எடுத்துக்கலாம். போயம் காம்பரிசன் ஈஸி தான். ஃபைனலாக நம்ம திருப்பூர் டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இது லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பர், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பர். பிரிங்க், எட்ஜ், டெலிரியஸ், டிஸ்டர்ப்டு மூடு. அதே மாதிரி ஸ்வாப்பிங், மூவிங், ட்ரமண்டஸ், டைனி, கிரிப்டு, ரிலீஸ்டு, ரஸ்டிக், அர்பன். நெக்ஸ்ட்டு லாரிஸ் கம்பேர் பண்ணக்கூடாது. டென்ஷன், ஹைப்பர் டென்ஷன். கியூஆர்னா கியூஆர் கோடும் குயிக் ரெஸ்பான்ஸ் கோட். த லாயர் டெல்ட் வித். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா கூட இன்கம் டேக்ஸு. பிசைட் த ஹவுஸ் சிட்ஸ் அட் பிசைட்னா அருகில் நடத்தும். மை ஃபாதர் யூஸ் டு ப்ளே பேட்மிண்டன் இந்த ஈவினிங் வென் ஹி வாஸ் அட் காலேஜ். தட் மீன்ஸ் காலேஜில் வந்து மாடல் ஆக்சிலரி கிடையாது, மாடல் ஆக்சிலரி. அவுட் சைட் நவுனா இட் இஸ் போறீங்கன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸில் கொடுத்துருக்கிறது. லெசன் 2 மார்க் ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. ஹூ யூசஸ் த ஜித்தர் அண்ட் அதர் தன் த ஸ்டூடெண்ட் ஹூ ஆர் ப்ரெசன்ட். வாட் வாஸ் த கண்டிஷன் ஆஃப் த ஹோம்ஸ் வென் வாட்சன்ஸ். அதே மாதிரி பாயிண்ட் கொஸ்டின் ஆன்சரும் இதில் மார்க் பண்ணியிருக்கோம். அப்படி கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. லெசன் நெக்ஸ்ட்டு கிராமர் கேட்டிங்கன்னா த நியூ ஓனர் அட் பார்க்டு த மோட்டர் பைக் அவுட் சைட் வால் வென் த போலீஸ் ஃபவுண்ட். எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள். அப்போ நம்ம என்ன பண்ணால் த மோட்டர் பைக் had been parked by the new owner outside மால் கொடுத்துருக்காங்க. had been parked outside a mall when the police it was ஃபஸ்ட்டு எழுதும் போது the motor bike had been parked by the new owner outside a mall. அதுக்கப்புறம் it was found by the police when it was found by the policeன்னு எழுதணும். அதுக்கப்புறம் வந்து டைரக்ட் நாட்டு அலிசா செட் த பீப்புள் இன் ஆப்ரிக்கா ஆர் ஸ்டார்விங். அதான் முடிஞ்சு போச்சு. சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் வந்து கூட அதுக்கு பதிலாக ரிலேட்டிவ் பண்ணுக்கிட்டா இஸ் எடுத்துகிட்டு ஊஸ் மட்டும் போட்டால் போதும். அதுக்கப்புறம் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு லெசன் பேராகிராஃப், பாயிண்ட் பேராகிராஃப் ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. ரைமிங் ட்ரைம் ஸ்கீம் கான்செப்ட் எழுதிருக்கும். பி டெஸ்ட் டூ. அதுக்கப்புறம் பர்சானிஃபிகேஷன் எபித்தட் வரக்கூடிய 2 பிகராஸ் பெச்சுமே இருக்குது. அதுக்கப்புறம் பேராப்ரேஸ் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கிற மெத்தட் ஃபாலோ பண்ணி ஈஸியாக இருக்கலாம். ரீஅரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இது மார்க் பண்ணியிருக்கோம், கோத்ரூ பண்ணிங்க. பேசேஜ் காம்பெட் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. அட்வர்டைஸ்மெண்ட், நோட்டீஸ், பிக்சர், நோட் மேக்கிங் ரொம்ப சிம்பிள். ஸ்பாட் தரர் ஆன் எடுத்துகிட்டு ஏ போட்டுக்கலாம். ஐ வென்ட் டு மைசூர் பை ட்ரெயின். ஏன்னா நம்ம கம்பேரிசன் பண்ண வெஹிக்கல் போடும்போது பை தான். ஆன் வந்து ஃபுட் மட்டும் தான் பண்ணுவோம். இமேட் வித் அன் ஆக்சிடென்ட். ஒன் ஆஃப் த டீஸ் கிடையாது, டீஸ் தான் ஃப்ளோரில் அதே தான். நெய்தர் ஆஃப் த புக்ஸ் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறோம். மெமரி பைம் நோமன் ஆர் ஃபார்னு கேட்டிருக்காங்க. ஜிக்ஸாக்கும் லிட்டில் ஹீரோ பாலந்து. அதுக்கப்புறம் பேசேஜ் காம்பரிசன் மார்க் பண்ணிட்டு பாயிண்ட் பண்ணி ஈஸியாக. ஸோ ஓவராலாக இதில் பார்த்து இந்த கொஸ்டின் பேப்பர் 1 or 2 கொஸ்டின் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. பார்த்துருந்தாலும் இந்த கொஸ்டின் பேப்பர் நீங்கள் ரிவிஷன் பர்பஸ் பயன்படுத்தணுங்கிறதுக்காக நான் திருப்பி போட்டிருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சி மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். நான் திருப்பி சொல்லக்கூடியது கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி. நம்மளுடைய சேனலில் உங்களுக்கு எல்லா நீங்கள் எந்தெந்த கேட்டகரி டவுட்டாக இருக்கீங்களோ எல்லா கேட்டகரியும் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதை நீங்கள் பிளேலிஸ்ட்லையும் கொடுத்து நீங்கள் ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி எடுத்திங்கன்னா போதும், ஈஸியாக நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணிக்கலாம். ஸோ நான் திருப்பியும் சொல்கிறேன், நம்ம சேனலில் இருக்கிற கொஸ்டின்லேருந்து எக்ஸாமுக்கு அப்படியே நிறைய கொஸ்டின் வரும். நீங்கள் ஒவ்வொரு எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ ஒன் செகண்ட் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் டு அவர் சேனல்.
channel GR Success Test, and also I wish you all success to score high marks in the first division test 2020. All the best one. Okay, thank you. Bye.